ஸ்ரீ சக்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 8/6/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை துவாதசி திதி காலை 7:18 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் மதியம் 12:40 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து விசாகம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மதியம் 12:40 வரை, அதாவது சுவாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பரீகம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் மதியம் 12:15 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சிவம் என்கின்ற நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:18 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பிரதோஷம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று எம்பெருமானை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இதுபோக இந்த நாளானது ஒரு வளர்விரை சுப முகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது. இன்றைய தேதியிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:30 சந்திர உதயம் என்பது மாலை 4:10 சந்திர அஸ்தமனம் என்பது அதிகாலை 3:58 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:15 முதல் காலை 5:45 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:54 முதல் 6:30 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:08 முதல் 1:43 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:19 முதல் மாலை 4:54 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:32 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:51 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா.